வணக்கம் அன்பிற்குரிய நட்புகளே. பஞ்சபூத தத்துவ வரிசையில் நிறைவாக நாம் பார்க்க இருப்பது நீர் ராசி. கடல் நீர், கிணற்று நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தேய் நீஞ்சக்கூடிய நீர்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோவில் ஒரு நாள் சொல்கிறேன். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக பேர் வச்சுருப்பாங்க ஒவ்வொருவருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ மீது இருக்கக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இதெல்லாம் நீர் தத்துவ ராசி என்று சொல்லப்படுகிறது. அதில் கடகத்தை எடுத்தீங்கன்னா கூடுமான வரை அது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீர் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு இடத்தில் நிற்காது. அப்போ ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நதி நீர் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கடகராசி வகையில் வந்துடும். அதுக்கு 5வது ராசி விருச்சிக ராசி எடுத்திங்கன்னா இன்னைக்கு அதிகமாக லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய போர்வெல், கிணறுகள், அந்த மாதிரி சுனை நீர், நெடுங்காலமாக தேங்கி நிற்கக்கூடிய, காலங்காலமாக வற்றாமல் தேங்கி நிற்கக்கூடிய கிணற்று நீர், சுனை நீர், எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் ஊறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துல மட்டும். அதெல்லாம் அந்த விருச்சிகத்தோட பவர். அதுமாரி இப்போ இருக்கக்கூடிய போர்வெல்ஸ், ஆழ்துளை கிணறுகள், அவையெல்லாம் நம்முடைய விருச்சிக ராசி தான். அதனை தொடர்ந்து 5வது ராசின்னு எடுத்தீங்கன்னா நம்ம மீன ராசி. இது கடல்லையும் பாதி சேரும், ஆறுலையும் பாதி சேரும். ஆறும் கடலும் இணையக்கூடிய முகத்துவாரம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அந்த முகத்துவாரம் தான் இன்னும் சொல்ல போனா இந்த மீன ராசிக்குரிய உபய ராசி. ஓடும் அப்புறம் இருக்கும், ஓடும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் அந்த ஆற்று நீரும் கடல் நீரும் சந்திக்கக்கூடிய முகத்துவாரம் நீர் என்று சொல்லலாம். அப்போ ஆற்று நீர், கடல் நீர் என்றெல்லாம் சேர்த்து சொன்னோம்னா அந்த அமைப்பு இருக்கு. என்ன சொல்ல போனோம்னா இந்த பஞ்சபூத விஷயங்களையும் சரி, காலபுருஷ தத்துவத்தை இணைத்து மறையக்கூடிய ஆசான் மதுரை சித்தர் இவர். ஆமாம், வல்லநாட்டு சித்தரின் சீடர் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா பொன்னையா சாமிகள் அவர்கள் அவர்களுடைய காலபுருஷத்துவம் என்ற நூலில் மிக அற்புதமாக தெளிவாக போட்டிருக்கா. அதெல்லாம் நினைவு கூறுறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் ஐயாவும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி ஐயா, உங்கள் பாதம் தொட்டு பணிகிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.